ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை உங்கள் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து 3ல் இருக்காருங்க. அதுவும் உத்திரட்டாதியிலே இருக்கும்போது ஒரு ஆட்சி பலம் பெற்ற ஒரு லெவலில் தான் எடுத்துக்கணும். அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வேவ் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனையில் 3லே இருக்கும்போது நல்ல முயற்சிகளால் நல்ல பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பழைய வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் விற்று புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அவர் 5லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வேலையில் நல்ல முயற்சிகள் பெரிய வெற்றிகள் இருக்கும். சில நேரம் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நிறைய பேர் நம்மளை தோளில் கை போட்டு ஃப்ரெண்டு மாதிரி பேசி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள், லோன் கேட்டுனா கிடைக்கிறது. கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளும் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வந்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் நம்ம கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பா சார்ந்த உறவுகள், அப்பா உடல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு நிறைய வெற்றி வாய்ப்புகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், பெரிய வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்லா லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி குணம். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக அப்படின்னு வர்றது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவினால புதன் வியாழக்கிழமையில் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணி சரியாயிடுங்க. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, பழைய வீடு இருந்ததுன்னா அது வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது செவ்வாய்க்கும் இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து 4க்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க, பெருசாக பேசுவீங்க. ஸோ அதில் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 12ஆம் அதிபதி, அது ஆட்சி பலமாக இருக்கிறது. உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் இருக்கும். பெரிய அளவில் திங்க் பண்ணி பெரிய சாதனைகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெரியாமல் வந்து ஒரு கேமரா வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளை வந்து வேவ் பார்க்குற மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக கேது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா லீகல் சம்மந்தமான விஷயங்கள், வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து குழந்தைகள் விஷயங்கள், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்லா, அது மட்டும் இல்லாமல் 2ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து குருவே இருக்கும்போது பெரிய பணம், பெரிய ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது சின்ன விஷயங்களில் சந்தேகங்கள், கொஞ்சம் கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோட 4ல் இருக்கும். புதிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. 5, 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லேயே ஆட்சி பலம். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயம்லாம் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, சந்தோஷமும் வேலையில் நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள்லாம் வரும். ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது கணவன் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சில நேரங்கள் மன வருத்தம் தரலாம். அது கொஞ்சம் சின்னதாக ஒரு இது இருக்கும். பட் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நம்ம விஷயம், வேறு வழி கிடையாது இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் வந்து ஆட்சி பலத்தோட சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வருமானம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலகங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிகள் வந்து 2, 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோட பெரும் பணம், ஒரு பெரிய பணமோ நல்ல வருமானங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள், வியாபாரம் சம்மந்தமான விஷயம்லாம் வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 6ஆம் அதிபதி. வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்களும், நல்ல லாபங்களும், நல்ல ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 12ல் இருக்கும்போது பெரிய விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் குழம்புவீங்க. நைட்டு தூங்காமல் அது எப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ராசியிலே இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். அதை மட்டும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மற்றவெல்லாம் சிறப்பு தான். கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பெரிய வருமானங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு நினச்ச காசு திடீர்னு வர்றது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சண்டை சச்சரவுகள், எமோஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயம் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கும். சில நேரங்கள் வந்து வியாபார ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி. 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ 4லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு வரும்போது சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு ஆட்சி பலத்தோடு அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து ஒரு பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுடைய விஷயங்களை சாதித்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து கோபங்கள், திடீர் கோபங்கள், மற்ற எதாவது ஏமாத்துறானோ, கேம் ஆடுறோம் நம்புற எண்ணங்கள் வரும்போது ஒரு கோபங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
அப்பா சார்ந்த உறவுகளால் உங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி படுதல் 3ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்னதாக ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன்ஸ், எரர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வந்துடும். ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான புதன் 4லே வந்து ஆட்சி பலத்தோட இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்கள் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளுக்கான மெனக்கடல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம்லாம் நல்லா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இதிலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பார்க்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு கோபதாபங்கள் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சீண்டி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சனி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள், எதிர்பார்த்ததை விட நிறைய செலவுகள் நடக்கும். பட் நல்ல விஷயமும் நடக்கும்போது கூடவே செலவாகும்போது என்னடா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களை யோசிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மீன லக்னமாக சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தவங்க, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை உங்களை விட்டு தனியாக இருந்தாங்கன்னா தந்தை உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்பா சம்மந்தமான விஷயம், சொத்துக்கள் ஏதாச்சும் வரணும்னா கூட வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 12ல் இருக்கும்போது பெரிய பெரிய விஷயங்களை நினச்சி தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, குழம்பு இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கணும், புதிய வண்டி வாங்கணும் எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ நிறைய பண வரவுகள், நிறைய வருமானங்கள்லாம் வந்து நிறைய ஃப்ளோட்டிங், நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். என்னடா எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாமே காலியாகுதுங்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். விரயங்கள் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தோன்றுங்க. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா அங்கேயும் சந்தோஷங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 6ல் இருக்கும்போது எதிரிகளை வென்று பெரிய வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராச்சும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் எதாவது பண்ணால் கூட அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லே இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு செக் இஷ்யூ பண்ணுறோம், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது 1க்கு 10 வாட்டி உட்காந்து யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடவடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த
டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது, உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா, பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக தான். குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படியே எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனி விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும், நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு
பெரியவர்கள் பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.